Hey guys, I am Sadiq here. ரொம்ப நாள் ஆயிடுச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு வெல்கம் பேக் டு மை வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு கால்ஸ் எனக்கு வந்துச்சு. காஸ்ட் யூலேருந்து ஒரு ஆடிஷன் கால். மேபி போய் பார்க்கலாமே, நுங்கப்பாக்கம் தான் சொல்லியிருந்தாங்க. மேபி பார்த்து விசிட் பண்ணி பார்க்கலாம். A few moments later. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நுங்கப்பாக்கம், இந்த கோடம்பாக்கம், இந்த 1000 லைட்ஸில் வந்து ரொம்ப நாள் ஆகுது. அது இல்லாமல் என் விலாகை வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா கொஞ்சம் டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ யூடியூபர்ஸ்னால ஒரு கட்டத்தில் அந்த பெயினை வந்து சந்திப்பாங்க, சரிங்களா? அந்த மானிட்டேஷன் கட் ஆகுறது. ஸோ நீங்கள் வந்து அன்வான்ட் கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லி ஸோ பரவாயில்ல, அது பாஸ்ட் இஸ் த பாஸ்ட், ஓகேங்களா? ஸோ இனிமேட்டும் வந்து டியூன் பண்ணி நம்ம வருவோம், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. இது வந்து காஸ்டியூ வந்து ஆடிஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து போடுவாங்கள்ல மேலே பேனரில், மாடலிங் ஓகேங்களா? அந்த மாடலிங்காக ஸோ ஒரு இன்ட்ரடக்ஷன் பேசலாம். மேபி நீங்கள் வந்து 100% எலிஜிபிள் வந்து செலக்ட் ஆவீங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளோட விஷயம் என்னென்னா நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணான்னு நினச்சேன். ஸோ நிறைய விஷயங்கள் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதனால் எனக்கு ஆஃபீஸ் விசிட் பண்ண சொன்னாங்க. அதை நேற்று நான் போயிருக்கணும். ஏன்னா நைட் ஷிஃப்ட்னால நல்லா தூங்கிட்டாங்க, ரொம்ப கலகலத்தில் இருக்கேன். இப்போ கூட அப்படி தான். ஸோ ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் எடுத்தால் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு சாக்ரிஃபைஷன் பண்ணால் தானே. அப்படின்னா வந்து ஒரு தீஃப் ஒரு பில்டிங்கு ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேபி போய் பார்க்கலாமே, ஒரு எக்ஸ்பென்ஸ் கிடைக்கும்ல. நம்ம செலக்ட் ஆகிறோமோ இல்லையோ, அடுத்த கட்டத்துக்கு போகிறோமோ இல்லையோ, ஸோ நம்ம ட்ரை பண்ணாலும் ஒரு 50 வயசு ஆகும்போது யோசிச்சு பார்ப்போம்ல, நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணுமோன்னு யோசிச்சு பார்ப்போம்ல. அதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு ட்ரை பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. Few inches later. வந்தாச்சுங்க. அந்த தீஃப் பில்டிங் வந்து ஆப்போசிட் தான் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பேங்க் இருக்காமா, அது வந்து ஒரு செகண்ட் ஃப்ளோரில் வந்து மேபி ஆடிஷன் சொன்னாங்க. நான் வந்துட்டேன்னு சொன்னேன். அது வந்து ஒரு இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் அந்த மாதிரி கலந்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது. மேபி இது வந்து ஒரு ஃபாரின்ஸோட இது தான். மேபி டெல்லி, மும்பை, பெங்களூரு, இப்போ சென்னை, நுங்கப்பாக்கம்ல வந்து இங்கே வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து எல்லாமே நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இப்போ நிறைய இடத்துல இந்த மாதிரி வந்து ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. மேபி நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸோட கெயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு டியூன் வந்து ஏதாச்சும் ஒரு டைம் எப்படியாச்சும் கழிச்சா நமக்கு எப்படி தெரியும். ஒரு டைம் தானே, எல்லாத்துக்கும் ஒரு டைம் தானே. ஜஸ்ட்டு போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 11 o'clock சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நேற்று நான் வந்திருக்கணும், நான் தூக்க கலக்கலோட சொன்னேன் இல்லையா? அதனால் இன்றைக்கி போயிட்டு எது இருந்தாலும் இப்போ பார்த்துடலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலான்னு சொல்லி தான் இங்கே வந்திருக்கேன். ஜஸ்ட்டு பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இது உள்ளே போயிட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஏதாச்சும் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ எடுக்க முடியாத லைட்டாக எடுத்து பார்ப்போமே. நிறைய இடத்துல பார்த்து பேசுகிறதா இருக்குது, பார்த்து நடக்கிறதா இருக்குது. ஏன்னா அப்போ அங்கங்கே வந்து பள்ளமும் வந்து நோண்டி வச்சுருக்காங்க. ஸோ எப்படியோ ஜாக்கிரதையாக இருக்கணும்ல. ஸ்லிப்பர் வேறு அப்பப்போ ஸ்லிப் ஆகுது ஷூவு. கல் தோசை சொல்லியிருக்கேன், 2 கல் தோசை சாப்பிட வந்திருக்கேன். சரி பார்ப்போமே. ஏன்னா 11 o'clock வந்து அந்த ஆடிஷன் இருக்கணும், அதான் சொல்லியிருக்கேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு போகலாம். எப்படியோங்க ரொம்ப வெயிலுங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெயிலுங்க. ஸோ ஃபுல்லாக வந்து சாப்பிட்டாச்சு, 2 கல் தோசை சாப்பிட்டாச்சு. இந்த ஆப்போசிட் ரோடை தாண்டி தான் நான் வந்து அந்த மாதிரி ஆப்போசிட்டுக்கு வந்து நான் அங்கே போகணும், அந்த பில்டிங்க்கு. 10 seconds later. So guys, I came and waiting for the castings. 2 hours later. guys, ஃபைனலாக வந்து பேசிடலாமா? ஸோ எப்பயுமே நம்ம வந்து
இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது ஜெய் சாதிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். பழைய சேனல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. அப்போது ஒரு 10 ப்ரொடக்ஷன் சொல்லி சினிமா காஸ்டிங் வீடு நான் போட்டிருப்பேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி தாங்க, ஒரு ஆர்வத்தோட ஒரு பெருசாக ஆசைப்பட்டு நம்ம வருவோம் இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகேன்னு சொல்லி மேலெல்லாம் போயிட்டு உங்கள் பேர் என்ன, ஃபோன் நம்பர் என்ன எல்லாம் சிஸ்டமில் எழுதிருந்தாங்க ரிசப்ஷன் லிஸ்ட்டு. சரி நீங்கள் உட்காருங்க சார் அந்த மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் நமக்கு வந்து எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி லெஃப்ட்டில் திரும்புங்க, ரைட்டில் திரும்புங்க, ஸ்ட்ரைட் ஃபோட்டோ எல்லாமே எடுத்தாங்க. கொஞ்சம் அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் சார், 1 hour வெயிட் பண்ணுங்கள் சார். உங்கள் அதில் வந்து ரூம் இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு ரூம், செகண்ட் ரூம், தேர்ட் ரூம், ஃபோர்த் ரூம், ஃபிஃப்த் ரூம் அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் 1 hourலாம் கழிச்சு அங்கே வந்து 5வது ரூமில் வந்து ஒருத்தர் கால் பண்ணார். வாங்க சிட் டவுன் சொல்கிறாங்க, உங்கள் பேர் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, எங்கே இருக்கீங்க, எங்கேருந்து வரீங்க சொல்லி இங்கிலீஷில் பேசுனாங்க. நம்ம வந்து இங்கிலீஷில் அவங்க பேசணும். ஸோ ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா? ஆமாம். ஓகே இப்போ என்ன பண்ணணுன்னா, எங்ககிட்ட வந்து ஒரு இடத்துல வந்து என்ன சொல்கிறது, இப்போது வந்து ஒரு March 24 வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்டூடியோவுக்கு போங்க. உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கேஷுவலு, ஃபார்மல்லு, டிஷர்ட்டு எல்லாத்துலேயும் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து வைப்பாங்க. இப்போ வந்து மினிமமாக ஒரு வந்து 10,000 வந்து கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அதுக்கு மேலே என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான், எதுவுமே இல்லை, உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நாங்கள் பண்ணித்தரோம் அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு எங்களோட கம்பெனி எங்களுக்கு டேரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு 10,000 வந்து ஒரு பே பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம என்ன சொன்னோம், இப்போ 10,000 இல்லை, எனக்கு வந்து கார்டும் வந்து நான் யூஸ் பண்ணுறது இல்லை, பர்ஸும் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னாச்சுன்னு. அவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. மேபி நான் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கேன், இந்த சினிமா ஃபீல்டில் வந்து நான் போகணும், சாதிக்கணும். ஸோ அடுத்த ஆடிஷன்ஸ்லாம் எனக்கு வந்து ஒரு பெருசாக எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிதுன்னா ஒரு ஆக்டிங் அந்த ஃபியூச்சர் கேரியர் இது பண்ணியிருப்பேன். இப்போ நான் நைட் ஷிஃப்ட் பார்த்து தான் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் வந்து உங்கள் டீம்லேருந்து யாரோ கால் பண்ணாங்க, நிமிஷ் சொல்லி கால் பண்ணாங்கன்னு சொல்லி தான் இன்றைக்கி ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சு நான் வந்திருந்தேன் அந்த மாதிரி சொன்னாங்க. ஓகே வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு விடுங்க, அப்போ தான் நான் வந்து கம்பெனியோட ப்ரொசீஜர் எங்களால் பண்ண முடியும் அப்படியே அந்த மாதிரி சொன்னார். நான் அப்பயே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆஹா அப்போப்பா இதுதான்ப்பா இது படம் தான் முடிச்சு விட்டாங்கப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஓகே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய இடத்துல இருந்துட்டு தான் இருக்குது. மின் பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஃப்ரீயாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா என்ன பண்ணுங்க, ஒரு பேமெண்ட் கட்டிட்டு போங்க. அப்படி நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவோன்னா அந்த கிரெடிட் கார்டில் நான் வந்து 23,600 வந்து நான் போட்டுக்கிறேன், போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபியூச்சரில் நம்ம இது பண்ண போகலாம். அப்போ கூட இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளை வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க நான் வந்து காசு கட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் கிரியேட் பண்ணணும், ஏங்க என் ஃபோட்டோ ஃபுல்லியோ வந்து நானே ஃபோட்டோ ஃபுல்லியோ அது நான் சினிமாக்கே ஆஃபீஸ்க்கு நான் கொடுக்குறேங்க, அதில் செலக்ட் ஆனால் போனாங்க. சினிமாவில் ஆடிஷனே ஃப்ரீ தாங்க, ஃபோட்டோ ஃபுல்லியோ ஃப்ரீ தாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேக் கம்பெனிஸ்லாம் இருந்துக்கிட்டு ஸோ எல்லாத்தையும் வந்து மக்களுங்க ஏமாத்துறாங்க. ப்ளீஸ் எல்லாரும் வந்து என்ன பண்ணுங்க, உஷாராக இருங்க. உங்கள் பணம் காசு வந்து சினிமாவில் யாரோ கேட்டாங்கன்னா தராதிங்க, காஸ்டிங் ஏஜென்சியும் தராதிங்க. உங்களுக்கு ஆடிஷன்ஸ்னா சினிமா அப்டேட்ஸ் வருது, மேபி அங்கே போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே ஆடிஷன் பண்ணுங்கள். மேபி நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ரோல்ஸ் அந்த மாதிரிலாம் தருவாங்க, மேபி அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம வரலாம் சரிங்களா. ஸோ அது வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி நம்ம தேடி இருந்தால் மேக்ஸிமம் கடைசி வரைக்கும் ஒரு யூடியூபர் தானே நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டே இருக்கும்போது ஒரு ஆட்டோ இருந்துச்சு, எல்லாம் இருக்கணும்ல, உங்களுக்கு வாய்ஸும் கேட்கணும்ல, அதுக்காக தான் உட்காந்து இவ்வளோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்களை மாதிரி பசங்க நிறைய பேர் வந்து ஊர்லேருந்து எவ்வளோ பேர் வந்து ஆசையாக சென்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறாங்க இல்லையா. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் டைம் வேஸ்ட் சொல்ல மாட்டேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் ஆகிடுது. இதுக்கு முன்னாடி நம்ம கால் பண்ணி இதாகிட்டு தான் வரணும். ஆக்சுவலாக இது வந்து என்னோட 1 day தூக்கம் எனக்கு போயிடுச்சுங்க சரிங்களா. ரொம்ப நான் ஃபீல் பண்ணுறேன். இட்ஸ் அ டைம் 1 o'clock. இப்போ வந்து நான் மெட்ரோவில் ஏறி போயிட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தூங்கி நைட்டு வந்து ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு ஒரு பெரிய ஒரு விஷயமா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மேபி பாவமே. இந்த மாதிரி வேறு மாதிரி ஏதாச்சும் ஒரு சினிமா ஆடிஷன் இருந்தால் சொல்லுங்க, திருப்பியும் அதை போய் ட்ரை பண்ணி ஃபைலியர் மொக்கவாகி அதில் வந்து ஜெயிச்சிடலாம் சரிங்களா. ஸோ அதுக்காக படத்துக்காக எவ்வளோ ஆர்வமாக இருக்கேன். ஸோ ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா நம்ம நடித்து நம்மளோட இதை காமிச்சிடலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு டேரக்டர்ஸ் அண்ட் எல்லாத்தையும் யாருக்காச்சும் ஒரு சினிமா ஆடிஷன் அப்கமிங் மூவிஸ் ஏதாச்சும் இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், இல்லை சன் டிவி சீரியல்ஸ் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணி நம்மளோட ஒரு ஸ்கில்ஸை வந்து காமிப்போம். Few inches later.
ஃபைனலாக வந்து இங்கே தான் வந்து நான் டீயை டேஸ்ட் பண்ணேன். ஓகே, ஒரு கிளாசிக் டீ நல்லா தான் இருந்துச்சு. அது வேறு இல்லாமல் ஃபைனலாக இந்த வ்ளாகை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ பி கேர்ஃபுல். ஒரு காஸ்டிங்காக ஒரு சினிமா ஆடிஷன் போகிறீங்கன்னா ஒரு பணம்னு ஒன்று கேட்டாங்கன்னா அந்த சைட்லேருந்து எந்திச்சு வந்துடுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். ஸோ வந்து கிளியராக இருங்க. ஓகேங்களா? எது இருந்தாலும் கமெண்ட் அடிங்க. ஓகேங்களா? ஏதாச்சும் ஆடிஷன் இருந்தால் கூட வேறு யாராச்சும் இது ட்ரை பண்ணியிருந்தீங்க கூட கேஸ்டியூன்னு எல்லோரும் கீழே எனக்கு கமெண்ட் அடிங்க. ஜெயிச்சுட்டே இருக்க ஒருத்தவன் புதுசா தோல்வியை பார்த்தா அவனுக்கு ஏமாற்றமா இருக்கும். எனக்கு அந்த கவலை எப்பவும் வந்ததில்லை. வெற்றியை விட நிறைய ஃபேஸ் பண்ணுது தோல்வியை தான். ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொன்று கற்றுக் கொடுத்துருக்கு. நான் கற்றுக்கிட்டது அதிகம்.